அனைவருக்கும் வணக்கம். தலைவன் முருகனுக்கு நன்றி. இப்போ எதுக்கு நான் மெயினாக இந்த விஷயம் சொல்லத்துக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் முருகப்பெருமான் எல்லாருக்குமே இந்த இன்ஸ்டாகிராம் மூலியமா இருக்கட்டும், யூடியூப் மூலியமா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் வெவ்வேறு நாட்டிலேருந்து, இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து தாண்டி லண்டன், ஆஸ்திரேலியா, மலேசியா, துபாய் இந்த மாதிரி நிறைய நாட்டில் நான் தொடர்ந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு காணொலிகள்லையும் நான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன பேசுகிறேன் அப்படின்னா, இது என்னோட அனுபவம் மட்டும் கிடையாது. நான் ஒரே ஒரு வீடியோ மட்டும் இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணேன். யூடியூப்லும் அந்த வீடியோ எடுத்துட்டு நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணது காரணம் என்னன்னா, சரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த மக்கள் அனைவருக்குமே கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்களுக்கும் சில பல கோயில்கள்ல போக முடியாத காரணத்தில் இருப்பதால் ஏன் தலைவன் முருகன் பெருமான்கிட்ட நீங்க மனசார நீங்க எங்க இருந்தாலும் வீட்டுல இருக்கீங்களோ இல்ல வெளியில இருக்கீங்களோ, எந்த நாட்டுல இருக்கீங்களோ, தமிழ்நாட்டுல இருக்கீங்களோ இல்ல தமிழ்நாட்டுக்கு வெளியில இருந்தாலும் மனசால முழு பக்தியா சில விஷயங்கள் நீங்க மனசுல வேண்டிக்கிங்க அப்படின்னு நான் இன்ஸ்டால நான் இது இன்னைக்கு நேத்து கிடையாது, ஒரு தொடர்ச்சியா ஒரு 4 மாசம் முன்னாடியே இந்த காணொலி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். யூடியூப்லயும் அந்த எடுத்து நான் காணொலி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த செவ்வேலோட எந்திரத்தை நீங்க கொடுத்தீங்க, எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, அது என்ன விஷயம் அப்படின்னு இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்துறேன். என்கிட்ட வாட்ஸ்அப் மூலியமாகவும் கால் பண்ணி நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, இப்போ இந்த எந்திரத்தால எனக்கு இந்த பிரச்சனை நடக்குமா, இது என்ன பலன், இது வாங்கலாமா வேணாமாங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரே விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, முருகப்பெருமானை நீங்க வணங்குறது தேவைக்கு மட்டும் வணங்குறீங்களா, இல்ல முருகனோட அருள் கிடைக்கணும், எனக்கு முருகன் என் கூடயே இருந்தா மட்டும் போதும், என் வாழ்க்கையில என்னை வழி நடத்தும், எனக்கு அந்த ஞானத்தையும் என் குடும்பத்துல ஒருத்தரா என்னோட வாழ்க்கை முழுவதும் ஆரம்பிச்சதுல இருந்து இறுதி வரைக்கும் என் கூட நான் முருகன் கூட இருக்கணும் விரும்புறவங்க மட்டும்தான் இதை நான் சொல்ற விஷயம் புரிஞ்சுக்க முடியும். கோயிலுக்கு போறீங்க, திருச்செந்தூர் போறீங்க, வெவ்வேறு பெரிய பெரிய தலங்கள் போறீங்க, அதை நான் சொல்ல விரும்பல. அங்க போய் ஒரு பிரசாதம் வாங்கிட்டு வரீங்க, கேக்குறீங்க. இப்போ நான் அனுப்புற அனைத்து பக்தர்களுக்கும் இது நானா இதை பண்ணிக்கிங்க அப்படின்னு நான் சொல்லல. அனைத்து பக்தர்களும் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட எந்திரம் கேட்டு நான் கொரியர் பண்ணியிருக்கேன். இதுல தமிழ்நாடு முழுக்க நான் கொரியர் பண்ணியிருந்தாலும் இப்போ முந்தா நேத்து சனிக்கிழமை அதுவுமா மலேசியா, யூகே, லண்டன், சுவிட்சர்லாந்து, ஜப்பான்ல இருந்து, லண்டன்ல இருந்து நிறைய பக்தர்கள் குறிப்பிட்ட ஒரு 10-15 ஆர்டர் வெளிநாடு, வெளி மாநிலம், அதாவது இந்தியா தவிர்த்து வெவ்வேறு நாட்டுல இருந்து கேட்கறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் தான். எல்லா நாட்டிலுமே முருக பக்தர்கள் இருக்காங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். முருக பக்தரா இருந்தா இந்த நாட்டுலதான் இருக்கணும், அந்த நாட்டுலதான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இல்லை. உலகம் முழுவதும் தலைவனுக்காக அடியார்கள் எத்தனையோ பக்தர்கள் இருக்காங்க. அங்க இருந்து எனக்கு செவ்வேலன் செய்யோனோட எந்திரம் கிடைச்சதுக்கு எங்களுக்கு இது கிடைச்சா மிகவும் பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட தொடர்பு கொண்டு இதை நான் ஒரு கட்டம் நான் யோசிச்சேன். இது இந்த பிரசாதம் மலேசியா நான் அனுப்பியிருக்கேன், துபாய் அனுப்பியிருக்கேன், ஸ்ரீலங்கா அனுப்பிச்சிருக்கேன். இது ஆஸ்திரேலியா, அந்த ரொம்ப ஒரு கல்ஃப் கண்ட்ரிஸ் தாண்டி ஒரு சுவிட்சர்லாந்து, மொரிஷியஸ் இந்த மாதிரி நாடுகள்ல அனுப்ப முடியுமான்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சந்தேகம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கொரியர் மூலியமான சில விஷயங்கள் நான் கேட்டுக்கிட்டேன். நான் அந்த டீட்டெயில்ஸ் நான் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு ரிஸ்கான ஒரு ஃபேக்டர் தான். ஏன்னா நம்ம எந்திரம் கொடுக்கறது அது ஒரு மெட்டல், ஒரு காப்பர், பியூர் காப்பர் மூலியமா அதை நம்ம செஞ்சு அதை நம்ம கொடுக்குறோம். இந்த பியூர் காப்பர் சில நாடுகள்ல அந்த ஃப்ரைட் டியூட்டியில கஸ்டம்ஸ்ல அதை அனுப்ப முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சொல்லிட்டும் இதுல நான் அந்த கஸ்டம்ஸ்ல இந்த பேக்கேஜ் கொரியர் சர்வீஸ்ல நான் கொஞ்சம் பேசி இந்த மாதிரி ஒரு கோயில் சார்ந்த சில விஷயங்கள், முருகப்பெருமானோட பிரசாதம் இருக்கு, இது கோயில்ல பிரசாதம் எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம், இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் 2 நாளா யோசிச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். இது முடியவே முடியாதுன்னு சொல்லி சில நாடுகள்ல மலேசியா அலோவ் பண்ணியிருந்தாங்க, துபாய் அலோவ் பண்ணியிருந்தாங்க, சிங்கப்பூர் அலோவ் பண்ணியிருந்தாங்க, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, மொரிஷியஸ் இந்த நாடுகள்ல இன்னுக்கும் அந்த அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நான் இப்ப இந்த கேட்ட பக்தர்கள் கிட்டத்தட்ட 9-11 பேர் கிட்ட கேட்டிருந்தாங்க. என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இது மாதிரி அனுப்ப முடியுமா ஐயா, எங்களுக்கு அது தேவைப்படுது அப்படின்னு. நான் சில கொரியர் கிட்ட கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நேத்து அப்ரூவல் வந்திருக்கு, இதை நீங்க அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, முருகப்பிரசாதம் நிறைய பேருக்கு அது ஒரு பிரசாதம் மட்டும் இல்லாமல் அது ஒரு உணரக்கூடிய விஷயம். அது முருகனையே நினைச்சு
ஒரு ஒரு காட்சி, ஒரு கண்ணுல அந்த அருள் கிடைக்காதா? நாங்க அந்த அருள் உணர முடியாதா? எனக்கு இது எங்க இருந்தாலும் நீங்க வந்து எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. சொல்ற பக்தர்கள் எல்லாருமே அப்படிதான். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா உங்க முருகனை பார்க்கும்போது என் மனசுல இருக்கிறது என்னதான் கவலைவனா இருக்கட்டும்ங்க, என்னதான் மனசுல வந்து ஒரு பாரமா, இது என்னால தீர்க்கவே முடியாது. நான் அப்பா கிட்ட சொன்னாலும் தீர்க்க முடியாது, என் குடும்பத்துல யார்கிட்ட சொன்னாலும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. ஒரு நிமிஷம் உங்க முருகனை பார்க்கும்போது வந்து அது அனைத்துமே வந்து தீரப்படுகிறது. அது எப்படி தீருதுன்னே தெரியல. நான் காலையில யோசிச்சு நான் வேலைக்கு போயிட்டு இருப்பேன். ஈவினிங் நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள இல்லைங்க இது வந்து சால்வ் ஆயிடுது. எங்க பண்ணலாம், என்ன பண்ணலாம், இதுக்கான என்ன பலன் அப்படிங்கிற விஷயம் நான் முந்தின காணொலியிலே வந்து நான் சொல்லியிருக்கேன். இது முருகப்பெருமானோட செவ்வேலோட எந்திரம். இதுல நீங்க வந்து பூஜைறையில நீங்க வேல் வச்சிருந்தாலும் சிறப்பு, இல்ல முருகப்பெருமானோட புகைப்படம் இருந்தாலும் அங்க வந்து உங்க பூஜைறையில நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம். ஒரே நாள்ல 11 ஆர்டர். இது வந்து அனைத்துமே மலேசியாவுக்கும், மொரிஷியஸ்க்கும், சிங்கப்பூருக்கும், துபாய்க்கும் வெவ்வேறு நாட்டுல வந்து போயிட்டு இருக்கு. இது எனக்கு ரொம்ப ஒரு மெயின் விஷயம். எல்லாரும் தமிழ்நாட்டுல இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த இத்தனை ஆர்டர் எதனால வந்ததுன்னு நான் இந்த காணொலி வந்து பதிவு பண்றதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். என்னன்னா ஷார்ஜால எனக்கு ஒரு முருக பக்தர் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு 2 மாசம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். என்கிட்ட கேட்கும்போது வந்து இந்த எந்திரம் எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட் அந்த துபாய்க்கு நான் வந்து அனுப்புற ஒரு பார்சல் இதுதான். இந்த பார்சல் அனுப்பும்போது சரி அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தருக்கு நான் அனுப்புறேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு ரிசீவ் ஆகி ஒரு 5-6 நாள், ஒரு 7 நாள்ல வந்து துபாய்க்கு வந்து ரிசீவ் ஆகுது. ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. அதை ரிசீவ் ஆகி இவங்க அந்த பார்சல் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணாம இவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இது எதனால கொடுத்துருந்தாங்கன்னா, இவரு வீடியோல வந்து சொல்லிட்டு இருக்காரு, முருகப்பெருமானோட ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, என் மனசுல படுது, இதனால எனக்கு கண்டிப்பாக நடக்கும். அந்த பொண்ணு வந்து நம்பினாங்க. அந்த பெண் நம்பினதுக்கு அப்புறமா நான் துபாயில அதை வந்து அவங்களுக்கு அனுப்புறேன். இது அனைத்துமே எனக்கு அப்புறமா தான் சொல்றாங்க. இது அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு மிகவும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை, டில் டெட் எண்ட் அந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்துட்டாங்க. பிரச்சனை எல்லாருக்குமே வரலாங்க. எல்லா பிரச்சனை கலந்துதான் வந்திருக்கும். ஒண்ணு அவங்க வந்து ஒரு பண ரீதியா கஷ்டப்பட்டிருக்கலாம், ஏகப்பட்ட கடன், அதுவும் வெளிநாட்டுல இருந்து அந்த கடனை வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமையில இருந்திருப்பாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த கடன்ல இருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தொகை தேவைப்படுது. இந்த தொகை யாரு மூலியமாச்சு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வேண்டியிருந்தாங்க. இந்த பெண்ணு அவங்க நண்பருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த எந்திரத்தை. அவங்க வந்து வழிபாடு பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் ஒரு வீடியோல பார்த்தேன், ஒருத்தர் வந்து இது கொடுத்துட்டு இருந்தாரு, நான் உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு. நான் இந்த விஷயத்த வந்து சொன்னதுக்கு அப்புறமா நானே வந்து என்னங்க அப்போ உங்களுக்கு இல்லையா அப்போ. ஆனா நான் இது வந்து ஒரு விஷயம் நினைச்சேன், எங்க அப்போ தலைவன் ஒரு விஷயத்த, முருகப்பெருமான் ஒரு விஷயத்த நடத்தி இது யாரு கையில இருந்து வாங்கி யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு விஷயத்த அவரு முடிவு பண்ணாரு. அது அப்படியே வந்து நடந்த ஒரு விஷயம்தான். 7 நாளுக்கு அப்புறமா இவங்க வந்து மிகவும் ஒரு கடுமையான ஒரு பிரச்சனைல இருந்தாங்க. இதை விட்டு வெளியிலே வர முடியாத அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லாம இருக்கும்போது இந்த எந்திரத்தை வந்து வழிபாடு பண்ணி கரெக்டா 7-8வது நாள்ல இந்த ஒரு விஷயம் வந்து நடந்தது. யாரோ ஒருத்தவங்க அவங்க குடும்பத்துல வந்து உதவி பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சைடா இருக்கட்டும், இல்லை அவங்க அந்த பொண்ணோட சைடா இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்க வந்து உதவி பண்ணிட்டாங்க. இது வந்து ஏற்கனவே நிறைய பக்தர்கள் வெளிநாட்டுல இருந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப் மூலியமா. அதை நான் பதிவு பண்ணல. கூடிய சீக்கிரமா அதுவும் நான் எல்லாமே பதிவு பண்ணிட்டு ஒவ்வொன்றா இப்போ பதிவு பண்ணிட்டு தான் வரேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன வாழ்க்கையில வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து சும்மா இது வந்து முருகன் கொடுத்தாரு அப்படிங்கிறது இல்லாம எத்தனையோ வீடியோல வந்து நானே சொல்லியிருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், கடைசி நிமிஷத்துல ஒருத்தவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ண முடிஞ்சும் 50-50 சான்சஸ் தான் இருக்கும். இதை சர்ஜரி பண்ணா பொழைக்கலாம், இல்லைன்னா எல்லாமே முருகப்பெருமான் கையில. கடவுள் சொன்னாரு, டாக்டர் சொன்னார், நாங்க 50% தான் எங்களால முயற்சி பண்ண முடியும், மிச்சம் இருக்கிற விஷயம் உங்க பக்தி தான் உங்களை காப்பாற்றும். எத்தனையோ டாக்டர்கள் இன்னைக்கும் நம்ம நடைமுறையில நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இயல்பு வாழ்க்கையில. அப்படியெல்லாம் நடத்தி வச்சிருந்தாரு. கூடிய விரைவில் ஒவ்வொரு பதிவா நான் வந்து நிறையவே இருக்கு. நிறைய பக்தர்கள் சொல்லியிருக்கீங்க பதிவு பண்ணுங்க, இது நீங்க பதிவு பண்ணணும், அப்பதான் உலகத்துல இருக்கிற அனைத்து பக்தர்களும் எங்க மாதிரி கஷ்டப்படுற சூழ்நிலை அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு. கூடிய விரைவில் அதுவும் நான் பதிவு பண்றேன். மொத்தமா 11 ஆர்டருமே வந்து இப்போ ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, மொரிஷியஸ், மலேசியா, துபாய் மாதிரி போக போகுது. இது அனைத்துமே இது யாருமே காரணம் கிடையாது, எல்லாமே முருகப்பெருமான் தான். என் தலைவன் முருகப்பெருமான் தான். அவரு நினைக்கணும் இது யாருக்கு இன்னைக்கு போய் சேரணும், இது யாரு வீட்டுக்கு வரணும், அவரு முடிவு பண்றதுதான். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கூடிய விரைவில் எல்லாமே பதிவு பண்றேன்.
உங்களுக்கு எந்திரம் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா நான் நம்பர் அனுப்புறேன், அதுக்கு வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நீங்க நினைச்சது அனைத்துமே முருகப்பெருமான் நடத்தி கொடுக்கணும். நான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். தலைவன் முருகனுக்கு நன்றி.